தீண்டவே இது மட்டும் நம்மை ஆசை
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனில் நம் தெய்வம் பெரியவர், இயேசு பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் அவனை விட நம் இயேசு பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானா, யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் மீட்புமானா, யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே வாழ்வில் நிழலாம் நான், யாருக்கு பயப்படுவேன்? அவரே வாழ்வில் நிழலாம் நான், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நான் தன் பிள்ளையை மறந்தாலும் மாறாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மாறாத என் நேசரே. ஆயனைப் போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனைப் போல நடத்துகின்றீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மாலைகள் குண்டுகள் விலகினாலும் மாறாததும் கிருபை. மாலைகள் குண்டுகள் விலகினாலும் மாறாததும் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மறுபடியும் இந்த சல்லத்தை பார்த்தாங்களா? நேசரின் ரத்தம் நம் மேல் இருக்கிறதுனால என்னை பார்த்தால் என்கிட்ட நெருங்கவே முடியாது. காரணம் என் இயேசு எனக்காக சிலுவையிலே பலியாக கொண்டினார். அவர் பாவங்கள் எல்லாம் எல்லாமே வென்று விட்டார். ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த சத்தத்தை பாடலாமா? நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். வாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு வாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை
அவர் நாம சுமக்க வேண்டியதை அவர் சுமந்து விட்டார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம நோய்கள் எல்லாம் நமக்கு வந்திருந்தாலும் நம்ம ஈஸியா நம்ம சொல்ல முடியும், ஏசப்பா நீங்க எனக்காக எல்லாம் பாதுகாத்தீங்க, உங்க கழுவுகளா நம்ம நினைவு சொல்றோம். ஹல்லேலூயா. அருமையான ரட்சகர் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு யாருக்கும் கிடைக்காத சாக்கியம் பாக்கியம் அது நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது வேற இல்லாம இதாவது அவர் என்ன பண்ணாங்க, இயேசுவை அழகாக பூமிக்கு அனுப்பி பாடுபட வேண்டும் என்பதே நோக்கமா இருந்து அழகாக யாருக்காக காமிச்சார், நமக்காக அனுப்பியிருக்கிறார். சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் இந்த உலகத்துக்கே வழியாவாரு, கஷ்டப்படுவாரு, பாடுதல் படுவாரு நல்லாவே தெரியும். ஆனால் இயேசு நமக்காக வந்து பூமியில வந்து ஆவியார் எடுத்து நமக்காக எவ்வளோ பாடுகள் அனுபவிச்சார், காயங்கள் எல்லாம் நமக்காக, ரத்தங்கள். அவங்க லாஸ்ட்ல அந்த ஈட்டியை குத்தும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ரத்தம் கண்ணீரும் தான் எதுவுமே எல்லாவற்றையும் நமக்காக அப்படியே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசாசிலிருந்து நாம் ஜெயிக்கும்படியாக, பிசாசை தலையை நசுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 எல்லோருமாக ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம கொஞ்ச நேரம் நம்ம துதிக்கலாமா? எவ்வளவு பேருக்கு கர்த்தாவே யாருக்கும் கிடைக்காததெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த உலகத்துல எவ்வளவு பேர் வாழ்கின்றார்கள். ஆனா அந்த உலகத்துல அவ்வளவு மக்கள் இருந்தாலும் நம்மை தேடி இயேசு வந்திருக்கிறார் அல்லவா? நம்மை தேடி இயேசு வந்திருக்கிறார். ஏன்? அது ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. நம்மை தேடி வந்திருக்கிறார், ஒரு நோக்கம் உண்டு. நம்மை கொண்டு பிரகாசிக்கும்படியாக, இந்த உலகத்தை வெளிச்சமாக்கும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பாவுக்கு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த விடுதலைக்காக நன்றி. கர்த்தர் உலகத்தை அழகாக சிருஷ்டித்தார். 6 நாட்கள் அழகாக சிருஷ்டித்தார். 7ஆம் நாள் அழகாக ஓய்ந்திருக்கிறார். 6ஆம் நாள் தான் மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்தார். இந்த மிருக ஜீவனெல்லாம் படைச்சாரு. ஆனா ஒரு குறை இருந்துச்சு. என்னடா இந்த மாதிரி படைச்சுட்டாங்க, நம்முடைய சாயலாக படைச்சாரு. நம்ம துஷ்டி கொண்டே இருப்பாரு அவன். நம்ம சாயலாக நம்ம படைச்சா, நம்மள மாதிரி அழகாக நம்ம படைச்சா அழகாக துருத்தி கொண்டே இருப்பாரு. அதுக்காகவே கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா நம்மளுடைய ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு விடுதலை தந்த தேவன் ஆண்டவரே. எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒளியாய் இருக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பாவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமது முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைந்தே போனதில்லை. நாம் வெட்கமடைந்து போவதில்லை. அவரும் நம்மை வெட்கமடைய விடவே மாட்டார். அவரை சுதந்திரவாளியாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள், அந்த மரணத்தின் அதுவே நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை